பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து யோசிச்சு கவலையோட இருக்கிறீங்க, அப்படிதானே? இன்றைக்கு ஏசப்பா அவருடைய வார்த்தையின் மூலமாக உங்களோட பேசி உங்களை பலப்படுத்துவார். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 20வது வசனம். Proverbs chapter 16 verse 20. கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். Blessed is he who trusts in the Lord. ஹல்லேலூயா. ஒரு குடும்பத்தார் இருந்தாங்களாம். அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுக்கு அநேக கடன் பிரச்சனை இருந்துச்சான். அவங்க அடுத்தது நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி கூட தெரியாதபடி எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குதே நினைச்சு அவங்க கவலையோட இருந்தாங்களாம். அப்ப அந்த குடும்பத்துல 2 பிள்ளைங்க இருந்தாங்களாம். அவங்களுடைய படிப்பின் செலவுக்கு கூட அவங்களுக்கு கையில காசு இல்லையா. அப்ப அவங்க என்ன காரியம் செஞ்சாங்க தெரியுமா? கர்த்தரிடத்துல போய் ஜெபம் பண்ணி கர்த்தரையே நம்பி அவங்க, ஆண்டவர் எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார், நிச்சயம் எங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றுவார், எங்களுடைய வறுமை எல்லாம் மாறும், எங்களுடைய கடன் பிரச்சனை எல்லாம் மாறும் சொல்லி விசுவாசிச்சாங்களாம். நாட்கள் கடந்து போனதான், ஒவ்வொரு வருஷங்களும் கடந்து போனதான், ஒவ்வொரு நாளும் அவங்க கர்த்தர் மேல விசுவாசம் வைத்து கொண்டே இருந்தாங்களாம். கர்த்தர் நிச்சயம் சூழ்நிலையை மாற்றுவார் மாற்றுவார் மாற்றுவார்னு சொல்லி அவரை தேடுகிறத விடவே இல்லையா. ஒரு நாள் வந்துச்சான், கர்த்தர் எல்லா கடன் பிரச்சனையிலேருந்து ஒரு விடுதலையை தந்தாராம். ஒரு நாள் வந்துச்சான், கர்த்தர் இன்னும் அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்தாராம். ஒரு நாள் வந்துச்சான், ஆண்டவர் எல்லா தேவைகளையும் சந்திச்சாராம். அப்படி ஒவ்வொரு தேவைகளையும் கர்த்தர் சந்தித்து கொண்டே இருந்தாராம். இன்றைக்கு அவங்க கர்த்தருடைய பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. சமுதாயத்துல ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் கர்த்தரை தேடினாங்க, கர்த்தரை நம்புனாங்க, அதனால இன்னைக்கு அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை செய்தாராம். இன்றைக்கும் நீங்க எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க? எல்லா சூழ்நிலைகளிலையும் நீங்க கர்த்தரை நம்புறீங்களா? கர்த்தர் மேல விசுவாசம் வைக்கிறீங்களா? நீங்க கர்த்தரையே நம்பி இருங்க. நீங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்க தான் பாக்கியவான். கர்த்தர் உங்களை தான் ஆசீர்வதிக்க போகிறார். எவ்வளவு நாள் ஆனாலும், எவ்வளவு மாசம் ஆனாலும், எவ்வளவு வருஷம் ஆனாலும் கர்த்தரை நம்புறதை மட்டும் நீங்க ஒரு நாளும் நீங்க விடவே கூடாது. அவர் எனக்கு செய்வார், அவர் எங்க சூழ்நிலைகளை மாற்றுவார், அவர் எங்க பலவீனத்திலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை தருவார், அவர் எனக்கு எல்லா விதத்திலையும் எனக்கு உதவி செய்வார்னு சொல்லி அவரை நம்புங்க, அவரை விசுவாசிங்க. நிச்சயம் கர்த்தர் செய்வார், நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, கர்த்தாவே, பிள்ளைங்க இந்த நாள்ல ஆண்டவரே அடுத்தது என்ன ஆக போகுதோ, எதிர்காலம் என்ன ஆக போகுதோ நினைத்து ஆண்டவரே கவலையோட இருக்கிறாங்க, பயத்தோட இருக்கிறாங்க. எல்லா கவலைகளும் நீக்கி போடுங்க, எல்லா பயத்தையும் நீக்கி போடுங்க ஆண்டவரே. ஏசப்பா, நீங்க தகப்பனே ஏசப்பா பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பிள்ளைங்க உங்களையே நம்புறாங்க, உங்களையே விசுவாசிக்கிறாங்க. நீங்க ஆண்டவரே ஒரு அற்புதம் செய்யணும் ஆண்டவரே. நீங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை மாற்றுங்க, எல்லா பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலையை கொடுங்கப்பா. நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தரை நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள். நீங்க பாக்கியவான், நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களை உயர்த்தி வைப்பார். God bless you. Have a joyful day.